ஃபுட்பால் விளையாண்டா நீ செத்துருவடா, உன்னால இனிமே விளையாடவே முடியாது, நீ ஃபுட்பாலை மறந்துரு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? யார் அந்த பையன்? அவனுக்கு என்ன ஆச்சு? வாங்க பார்க்கலாம். 1985 போர்ச்சுகல்ல ஒரு சின்ன ஐலாண்ட்ல வறுமையில வாழ்ற டின்னிஸ் அண்ட் மரியாக்கு 3 பசங்க. டின்னிஸ் முனிசிபால்ல தோட்டக்காரராகவும் மரியா ஒரு ஹோட்டல்ல சமையல் வேலையும் பார்த்துதான் அவங்க குடும்பத்தையே நடத்துறாங்க. ஆனா டின்னிஸ் போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறதுனாலே மரியா தன்னோட 4வது குழந்தைய கருவிலே அழிக்க பாக்குறாங்க. ஆனா டாக்டரும் சர்ச் ஃபாதரும் சொன்னதுனாலேயே அந்த பையனை கலைக்காம பெத்து எடுக்கிறாங்க. அந்த பையனுக்கு வளர வளர ஃபுட்பால் மேல ஆசை வருது. தன்னோட 12 வயசுல எந்த பையன் எடுக்காத முடிவை தைரியமா எடுக்கிறான். அவனோட குடும்பத்தை விட்டு லிஸ்பனுக்கு போறான் சிபி யூத் அகாடமில சேர்றதுக்கு. இந்த பையனுக்கு ஃபுட்பால்ல எவ்வளவு பிடிக்குன்னா தன்னோட ஃபுட்பால் கிழமை அசிங்கமா பேசின டீச்சர் மேல சேரை தூக்கி அடிக்கிறான். அதனால ஸ்கூல்ல இருந்தே சஸ்பெண்ட் பண்றாங்க. அவனோட மனசுல எவ்வளவு வெறி இருந்தாலும் உடம்புல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நார்மலா எல்லாரும் ஹார்ட் துடிக்கிறத விட எனக்கு அதிகமா துடிக்குது. அதனாலே ஹார்ட்ல சர்ஜரி பண்ற நிலைமைக்கு தள்ளப்படுறான். அவ்வளவுதான், உன் ஃபுட்பால் கனவே முடிஞ்சு, நீ விளையாண்டா செத்துருவடான்னு எல்லாரும் அவன் காதுல சொல்றாங்க. அந்த பையன் திரும்ப விளையாண்டானா? அவன் ஃபுட்பால் கனவுக்கு என்னாச்சு? அவன் வெறி என்னாச்சு? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.